கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் பல ஆண்டுகளாக பயன்படுத்த முடியாமல் பழுதடைந்துள்ள அரசு சுற்றுலா மாளிகையை புனரமைக்குமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பகுதியில் அமைந்திருக்கும் ஆதிகேசவ பெருமாள் கோயில் அருகே தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதியை பார்க்கும் பொழுது பார்க்க முடியும், ஒரு டூரிஸ்ட் பங்களா என்பது இருக்கிறது. இந்த டூரிஸ்ட் பங்களாவை பொறுத்த அளவில் பண்டைய காலத்தில் மன்னர்கள் இங்கு தங்கியிருந்து அருகில் இருக்கும் அந்த ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ததாக கூறப்படுகிறது. அதே போன்று அருகில் மேலும் சில கட்டிடங்கள் என்பது காண முடிகிறது. இந்த கட்டிடங்கள் என்பது மிகவும் புதர் மண்டி தற்பொழுது சேதமடைந்தே காண முடிகிறது. பண்டைய காலத்தில் சிட்டார் பட்டண கால்வாய் வேலை என்பது நடைபெறும் பொழுது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த இந்த நிலத்தை பொதுப்பணித்துறை வாங்கியதாகவும் அதன் பிறகு தற்பொழுது வரையிலும் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இந்த இடம் இருப்பதாகவும் தற்பொழுது கூறப்படுகிறது. ஆனால் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இந்த பகுதியை பொறுத்த அளவில் எந்த ஒரு புனரமைப்பு பணிகளும் செய்யப்படாமல் தொடர்ச்சியாக சேதமடைந்தே காண முடிகிறது. நம்ம பார்க்க முடியும், இந்த கட்டிடத்தை பொறுத்த அளவில் மிகவும் சேதமடைந்திருக்கிறது. ஆனால் பண்டைய காலத்தில் இது கருங்கல்லால் கட்டப்பட்டதால் இந்த கட்டிடம் என்பது உறுதித்தன்மையாக இருக்கிறது. ஆனால் மேலிருக்கும் ஓடுகளும் சரிதான். அதே போன்று முழுவதுமாக ஓரங்களில் இருக்கும் அந்த கட்டுமான பொருட்களும் மிகவும் சேதமடைந்து காண முடிகிறது. இந்த பகுதி சார்ந்த ஒரு நபர் நேயரால் அவரிடம் கேட்போம். வணக்கம், எவ்வளவு ஆண்டுகளாக இது சேதமடைந்திருக்கு? சுமார் 8 ஆண்டுகளாக, அதாவது 400 ஆண்டுகளுக்கு பிறகு ஆதிகேசவ பெருமாள் டெம்பிள் புனரமைக்கப்பட்ட போது இந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களா, டூரிஸ்ட் பங்களாவும் புனரமைக்கப்பட்டு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், துறையை சார்ந்த செயலர்கள் எல்லாம் தங்கக்கூடிய அளவுக்கு புனரமைக்கப்பட்டது. ஆனால் இப்போது அது நீர்வள ஆதாரத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அதனை புனரமைக்காமல் இடிந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியதை நாம் காண்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த பகுதியை பொறுத்த அளவில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு வருகை தருகின்றனர். இந்தியாவும் சரிதான், அதே போன்று வெளிநாடுகளிலிருந்தும் வரும் அந்த பக்தர்களுக்கு இங்கு தங்குவதற்கான ஒரு ஏற்பாடு என்பது இதுவரையிலும் செய்யப்படாமலே இருக்கின்றன. அருகில் பொறுத்த அளவில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஒரு இடமாக கருதப்படும் இந்த இடத்தை பொறுத்த அளவில் இடவசதிகள் அதிகமாக இருந்தாலும் இதுவரையிலும் ஒரு தங்கும் விடுதி என்பது சரியாக இல்லாத ஒரு நிலையை காண முடிகிறது. எனவே இந்த கட்டிடங்களை இடித்துவிட்டு இந்த பகுதியில் ஒரு தங்கு விடுதியோ அல்லது இந்த கட்டிடங்களை முறையாக பராமரித்து அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதே இந்த பகுதியில் வசிக்கும் மக்களின் ஒரு கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.